நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் என்று சொன்னார், பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம்னு சொன்னார். ஆண்டவர் 2026 சிறிய காரியம் அல்ல, பெரிய காரியம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் சரீரத்தில், உங்கள் படிப்பில், உங்கள் வேலையில், உங்கள் வருமானத்தில், உங்கள் விவசாயத்தில், உங்களுடைய ஒவ்வொன்றிலையும் சிறிய காரியம் அல்ல, பெரிய காரியத்தை என் ஆண்டவர் இயேசு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார், செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு சொன்னார் தெரியுமா? யாருக்கு சொன்னார் தெரியுமா? விவசாயம் பண்ணி கோதுமைகளை விதைத்து திராட்சை தோட்டங்களை நட்டு நஷ்டப்பட்டவர்கள், இழப்புகளை சந்தித்தவர்கள், அதாவது அது சிறுசாதான் இருக்கும், ஆனால் அது செய்கிற வேலை பெருசாக இருக்கும். பச்சை கிளிகள், பச்சை புழுக்கள், முசுக்கட்டை பூச்சிகள், வெட்டுக்கிளிகள், இது எல்லாமே சேனையாய் வந்து விவசாயத்தை தின்னு ஒன்றும் இல்லாமல் செய்து இவங்களுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை, திருப்தியாக சாப்பிட முடியலை. பஞ்சத்தில் வாடின மக்கள், பசியில் வாடின மக்கள், இழப்புகளை சந்தித்த மக்கள் உழைப்பை கொடுத்தாங்க, நேரத்தை கொடுத்தாங்க, பணத்தை செலவழித்தாங்க. ஆனால் பலனை பெற்றுக்கொள்ளாமல் ஏமாற்றத்தோடு காணப்பட்ட மக்களை பார்த்து தான் சொன்னார், தேசமே நீ பயப்படாத, உன்னுடைய நஷ்டம் உனக்கு நிரந்தரம் அல்ல, உன்னுடைய இழப்பு உனக்கு நிரந்தரம் அல்ல, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த தேவன் தான் இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, போன வருஷம் நான் கஷ்டப்பட்டேனே, நான் நஷ்டப்பட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன், நீ பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ச்சியா இரு, உனக்கு பெரிய காரியம் செய்வேன், பெரிய காரியம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, மார்வலோஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்வலோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அற்புதமான. ஆண்டவர் அற்புதத்தை தான் செய்ய போறாரு. மிராக்கிள் சீயர், அற்புதங்களின் ஆண்டு. ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷம் என்ன வருஷம்? மிராக்கிள் சீயர். சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மிராக்கிள் சீயர், மிராக்கிள் சீயர். நேற்று கூட ஆண்டவர் ஒரு மிராக்கிள்ஸ் பண்ணார். என்ன மிராக்கிள்ஸ் பண்ணார் தெரியுமா? இந்த ஐசக் ஜோன் ஒரு தம்பி இருக்காம இருந்தீங்களா? ஆமே, நல்ல பையன். நான் சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கனுக்குள்ளே ஒரு 3 பையங்க வந்தானுங்க. 2 பேரும் மாலைகளே போட்டு வந்தானுங்க. வந்து, பாஸ்டர் அஸ்வினை காணும், அஸ்வினை காணும், வந்தானா அப்படின்னாங்க. அஸ்வின்னா எனக்கு யாரும் தெரியாதுறாங்க. உடனே சொன்னானுங்க, இந்த கேபிள் வச்சுருப்பாங்கள்ல அவங்க மகன் அப்படின்னாங்க. பிறகு புரிஞ்சுக்கிடுச்சு. என்னன்னு கேட்டேன், அந்த பையனை காணும், அவங்க அம்மா தேடிட்டு கிடக்காங்க அப்படின்னு சொன்னான். நானும் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நாங்கள் புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம்,
எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு. அப்புறம் அவங்ககிட்ட ஃபோன் போட்டு பேசினேன். அவங்கள அழுதுகிட்டே சொன்னாங்க, காணும் பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படி சொன்னாங்க. பிறகு நான் ஜெபம் பண்ணிவிட்டு மேலே போயிட்டேன். அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. அந்த தம்பி தான் பேசினான், பாஸ்டர் நான் வந்துட்டேன். எங்கடா போனேன்? கம்மாயில் குளிக்க போனேன். இயேசுநாதர் அவனை கொண்டு வந்து கொடுத்தாரே, அதுதான் அற்புதம், அதுதான் அற்புதம். அவன் நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நல்ல சந்தோஷமாக கைத்தட்டி. ஏன்னா அவனுக்கு நீச்சலும் தெரியாது, கம்மா நிறைய தண்ணி கிடக்கு, போய் குளித்தானா. எவ்வளோ பெரிய வீரன் பாருங்களேன், நீச்சல் தெரியாமலே போய் குளிச்சிருக்கான். கர்த்தர் தூதர்களை அனுப்பி காப்பாற்றி கொண்டு வந்துட்டார். ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே அற்புதங்களில் ஸ்டார்ட் பண்ணுறார். ஆமென், நல்ல நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பெரிய காரியம். அதை வந்து நீங்கள் எப்படி காமிக்கணும்? பெரிய காரியம்னு பக்கத்தில் உங்கள்கிட்ட காமிங்க. பெரிய காரியம். உங்களுக்கு கை எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ பெரிய காரியம். பக்கத்தில் உங்களை இடிச்சிடாமல் பெரிய காரியம். ஆமென். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். வேதத்தில் தேவன் வேற பல காரியங்களை செய்திருக்கிறாரு, புதிய காரியம் செய்திருக்கிறார். ஏசியா 43:18-19 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியம் செய்கிறேன் என்று நம் ஆண்டவர் புதிய காரியமும் செய்கிற தேவன். யாத்ராகமம் 34:18 பயங்கரமான காரியம். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பயத்தை உண்டாக்கக்கூடிய காரியம், எதிரிகளுக்கு, சத்துருக்களுக்கு, பிசாசுக்கு, அதான் பயங்கரமான காரியம், புதிய காரியம். இதுவரை யாரிடம் செய்யாத ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார்னா அதுதான் புதிய காரியம். ஆமென். எரேமியா 32:17 சொல்லப்பட்டிருக்க அதிசயமான காரியம். என்ன காரியம்? அதிசயமான காரியம், அதாவது அற்புதமான காரியம், அதிசயமான காரியம். அதிசயங்களை தேவன் செய்வார். இப்போ சொல்லியிருக்கிறார் பெரிய காரியம், அற்புதமான காரியம். இப்போ நம்ம தியானிக்க போகிறது தேவன் செய்யும் பெரிய காரியங்கள். தேவன் செய்யும் பெரிய காரியங்கள். என்னென்ன காரியங்களை செய்ய போகிறாரு? யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின, நல்லா கவனிங்க, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாத்தையும் காதுல கேட்டு மனசுல பதிச்சு வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திற்கு விளக்கம் கொடுக்கிறாரு. இதை நீங்க கேட்டு விசுவாசித்து ஜெபித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய, என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், வெட்டுக்கிளிகளும், பச்சை கிளிகளும், பச்சை கிளிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும் பட்சித்த, பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை, வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கர்த்தர் சொல்றாரு, நீங்க இழந்து போன உங்களுடைய விளைவின் பலன், நீங்க இழந்து போன உங்களுடைய விளைவின் பலன், முசுக்கட்ட பூச்சி திருட்டு போயிடுச்சு, வெட்டுக்கிளி திருட்டு போயிடுச்சு, பச்சை கிளி திருட்டு போயிடுச்சு, இப்படி இப்படி எல்லாமே போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஏதோ கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எந்த முசுக்கட்டை பூச்சி தின்னுட்டு போச்சோ, எந்த பச்சைக்கிளி தின்னுட்டு போச்சோ, வெட்டுக்கிளிகள் தின்னுட்டு போச்சோ, அந்த பலனெல்லாம் இந்த வருஷத்தில் நான் உனக்கு திரும்ப தருவேன்னு சொல்கிறாரு. நீ இழந்து போன விளைவின் பலனை நீ திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. உன்னுடைய உழைப்பு வீண் போகாது, உன்னுடைய பணம் வீண் போகாது, உன்னுடைய பிரயாசம் வீண் போகாது. இரவு பகலா உழைச்சி உழைச்சி விவசாயம் பார்த்து நஷ்டப்பட்டு காணப்படுகிற உன்னுடைய உழைப்புக்கு ஆண்டவர் பலனை கொண்டு வருவார். நீ ஆராதிக்கிற தெய்வம் பலனை கொண்டு வருவார். நீ இப்ப இருக்க வேண்டியது என்னன்னா, சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு. தேசமே பயப்படாத. இந்த வருஷமும் அந்த வெட்டுக்கிளி வரும்னு நினைக்காத, இந்த வருஷமும் அந்த பச்சைக்கிளி வரும்னு நினைக்காத, இந்த வருஷமும் பச்சை புழு வரும்னு நினைக்காத, முசுக்கட்டை பூச்சி வரும்
வரும்னு நினைக்காத, நான் வருவேன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ இழந்து போனதெல்லாம் திரும்ப உனக்கு தருவேன். நீ எந்த இடத்துல இழந்து போனையோ அதே இடத்துல, எந்த காரியத்துல இழந்து போனையோ அதே காரியத்துல கர்த்தர் 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 திரும்ப தருவாரு. அதுதான் பெரிய காரியம். கர்த்தர் சொல்றாரு, அதுதான் பெரிய காரியம். நம்முடைய ஆண்டவர் பெரிய சேனைகளை விட பெரியவர். இந்த முசுக்கட்ட பூச்சிகளையும் பச்சை கிளிகளையும் வெட்டுக்கிளிகளையும் சொல்லும் பொழுது பெரிய சேனைன்னு சொல்றாரு. அது 1-2 வந்தால் அவ்வளோ நஷ்டம் வந்திருக்காது. மொத்தமாக வந்து தின்னுட்டு போயிடுச்சுங்க. அந்த பெரிய சேனையை விட பெரிய தேவன் பெரிய காரியம் செய்வேன்னு சொல்றாரு. நீ இழந்து போனதை திரும்ப தருவேன்னு சொல்றாரு. பெரியவைகள் அபகரித்தவைகளை திரும்ப தருவேன்னு சொல்றாரு. அதாவது இந்த முசுக்கட்ட பூச்சிகள் போல மனுஷர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்முடைய உழைப்பை திருடுவாங்க, நம்மளை ஏமாத்துவாங்க, நம்மளை வஞ்சிப்பாங்க, நம்முடைய பணத்தை அபகரிப்பாங்க, நம்மளை நஷ்டப்படுத்துவாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், உன்னிடத்துல இருந்து யாரெல்லாம் பிடுங்கிட்டு போனாங்களோ நான் அதெல்லாம் உனக்கு திரும்ப தருவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படி திரும்ப தரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம நல்லா சாப்பிடுவோம் பாருங்களேன். அதை எப்படி திரும்ப கொடுப்பாரு? 2:23 வாசிங்க. சீயோன் குமாரரே, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், கலங்கள் தானியத்தினால் நிரம்பும். ஆலைகளின் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும், ஆலைகள் திராட்சரசமும் எண்ணெய்களும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய அதுக்கு அடுத்தது வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உங்க காட்டுல மழை பெய்யும் சொல்றாரு. அது என்ன மழை பெய்யுமா? முன்மாரி மழை, பின்மாரி மழை. முன்மாரி மழைன்னா என்ன மழை? விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி பெய்யும் பாருங்களேன், அந்த மழை. பின்மாரி மழைனா விவசாயம் பண்ணி பயிர்கள் வளர்ந்த பின்பு பெய்கிற மழை. இந்த 2 மழையும் அவசியம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த 2 மழையும் நான் கொடுத்து உங்களுக்கு விளைவை கொடுப்பேன். தானியம் உன் களத்தில் நிறைஞ்சிருக்கும். தானியம், திராட்சை ஆலையில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். நீ கொஞ்சமாக சாப்பிட்டுல, வயிறு நிறைய சாப்பிட்டு, அதான் சம்பூர்ணமாக சாப்பிட்டு ஏப்பமெல்லாம் விட்டு திருப்தி அடைகிறதுனா என்ன வரும்? ஏப்பம் வரும். அல்லேலூயா. திருப்தி அடைந்து நீங்கள் தான் வயிறு நிறைஞ்ச உடனே ஆண்டவரை துதிப்பீங்களே, நிறைஞ்சால் தானே துதிப்பீங்க. ஆண்டவர் உங்களை திருப்தியுடன் சாப்பிட வைத்துட்டு உங்களை துதிக்க வைப்பார். நீங்கள் எப்படி துதிப்பீங்கன்னா, உங்களை அதிசயமாக நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீங்க. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எத்தனை பேர் நீங்கள் சர்ச்சுக்கு வர்றத மனசில் வச்சுக்கிட்டு உன் தொழில் என் தொழிலை விட மட்டமாக இருக்குது. நானும் சர்ச்சுக்கு போகல, நான் நல்லா இருக்கேன், என் வேலை நல்லா ஓடுது, ஆனால் உன் வேலையை பாரு, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருஷத்தில் ஏன் ஜனம் வெட்கப்பட்டு போகாது. அவன் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை மேலாக்குவார், கர்த்தர் ஓ களத்தில் தானியத்தை நிரப்புவார், ஓ ஆலையில் திராட்சை ரசத்தை புரண்டு ஓட வைப்பார். நம்புனீங்கன்னா தலைக்கு மேல் கூட கை தட்டி, நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம், எங்க தெய்வம் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். நம்புனீங்கன்னா கொஞ்சம் கூட கையை இறக்காம நல்ல தலைக்கு மேல கை தட்டி ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு சத்தத்தோடையே சொல்லுங்களேன். நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்களுடைய விளைவின் பலன் கிடைக்கும்.
எத்தனை ஆண்டுகள் நீங்கள் இழப்புகளை சந்தித்திருந்தாலும் கர்த்தர் இந்த ஒரு ஆண்டில் எல்லாவற்றையும் சேர்த்து தருவார். அவர் நீதி உள்ள தேவன். பயப்படாதீங்க. அதிலே சொல்கிறார், பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. என்ன செய்யுங்க? மகிழ்ந்து களி கூறுங்க. ஒரு டான்ஸை போடுங்க, அதான் களி கூறுறது. அல்லேலூயா. மகிழ்ச்சி வேற, மகிழ்ந்து களி கூறுறது வேறு. ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. இந்த வருஷம் முடிவில் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. கண்டிப்பாக உங்களுடைய சாப்பாட்டுக்கான, உங்கள் வயிற்றுக்கான வாழ்வாதாரத்தில் ஆண்டவர் திருப்தி அடைய தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை ஒரு நாளும் பட்டினி போட மாட்டார், குறைவான சாப்பாடு சாப்பிட விட மாட்டார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிடுவீங்கள? ஃபங்க்ஷன் வீட்டில் நல்லா சாப்பிடுவீங்களே, ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அந்த மாதிரி உங்கள் வீட்டிலேயே சாப்பிட வைப்பார் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா ருசியாக இருக்கும் ஃபங்க்ஷன் வீட்டில், அதனால தான் உள்ளே இழுக்கும். நம்ம வீட்டில் உள்ளே போகாது, வெளியே வர. அம்மா உப்பு போடாமல் வச்சுருக்கோம். கர்த்தர் சொல்கிறார், நம்ம வீட்டிலேயே நல்ல திருப்தியாக சாப்பிடுவதற்கு கர்த்தர் தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இதிலேயே ஆவிக்குரிய எழுப்புதலும் சபையில் உண்டு. யோவேல் 2:28 வாசிங்க. அபிஷேகத்தை தேவன் ஊற்றுவாரு. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். போதும். ஆண்டவர் அபிஷேகத்தை இந்த வருஷம் சபையில் பலமா ஊற்றுவாரு. வாலிப பிள்ளைகள் மேலே ஊற்றுவார், வாலிபர்கள் மேலே ஊற்றுவார், ஊழியக்காரங்க மேலே ஊற்றுவார். அபிஷேகம் ஊற்றப்படும். மாம்சமான யாவர் மேலே அபிஷேகம் ஊற்றப்படும். ஆதி அப்போஸ்தல சபையில் ஊற்றப்பட்டது போல ஊற்றப்படும். ஆமென். அபிஷேகம் ஊற்றப்படுகிறதுனால என்ன நடக்கும்? 2:32. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் அவன் ரட்சிக்கப்படுவான். இந்த வருஷத்துல நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்களே ரட்சிக்கப்படுவீங்க. ரட்சிக்கப்படாம இருந்தீங்கன்னா நீங்களே ரட்சிக்கப்படுவீங்க. ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுவாரு, ரட்சிப்பு உண்டாகும். அதாவது ஆதி அப்போஸ்தல சபையில் இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட பின்பு தான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு எழுப்புதல் உண்டாச்சு. அதே மாதிரி இந்த 2026 நம்முடைய சபைக்கு ஒரு எழுப்புதலின் ஆண்டு. ஆண்டவர் அபிஷேகத்தை பலமாக ஊற்றுவார், வரங்களை ஊற்றுவார். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, எழுப்புதல் உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பின்னாடி இருக்கிறவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3 சபைகளில் எழுப்புதல் உண்டாகும். கோவில்பட்டியில் எழுப்புதல் உண்டாகும், கழுகுமலையில் எழுப்புதல் உண்டாகும், தாயல்பட்டியில் எழுப்புதல் உண்டாகும். நம்முடைய சபையில் ஆண்டவர் திரளான ஆத்துமாக்களை ரட்சிக்க போகிறார். அபிஷேகத்தை பலமா ஊத்த போறாரு, வரங்களை ஊத்த போகிறாரு. எல்லாரும் மேல ஊற்றுவார், வாலிபர்களை ஊற்றுவார், இளைஞர்கள் மேல ஊற்றுவார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தேவன் செய்யும் பெரிய காரியம். பெரியவைகள் அபகரித்த விளைவை திரும்ப அளிப்பார். சபையில் எழுப்புதலை கட்டளையிடுவார், அபிஷேகத்தை ஊற்றுவார், ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஆதி அப்போஸ்தல கால எழுப்புதல் நம்ம சபையில் உண்டாகும். ஆமென். இந்த வருஷமே கர்த்தர் எழுப்புதலை தந்திருக்கிறார். வரும் காலங்களில் இதை விட பெரிய எழுப்புதலை தேவன் கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்தில் என்ன செய்ய போகிறாருன்னு நமக்கு தெரியல, ஆனால் பெரிய காரியம் செய்வார். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:3.
என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். அறிவிப்பேனாலும் செய்வேனாலும் ஒண்ணுதான். நான் சொல்றது நல்லா கவனிங்க. நீங்க அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமானதான் பெரிய காரியங்கள். சொல்லுங்களேன். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான. நீங்கள் அறியாததுமான அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நீங்க பெற்றாத உயர்வு, அற்புதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பெற்றிருந்தீங்கன்னா அதை அறிஞ்சிருப்பீங்க. நீங்க பெற்றிரலன்னா அதை அறியலை. அதைத்தான் சொல்றாரு, நீ அறியாததும். சொல்லுங்களேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. நமக்கு எட்டாதது நிறைய உண்டு. வேதாகமத்தில் யோசேப்பு எகிப்து தேசத்தின் அதிபரானார். அது எட்டக்கூடியதா எட்டாததா? சொல்லுங்க. எட்டாதது. ஏன்? இவர் அந்நிய தேசத்து மனுஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அடிமை அரசனாக முடியாது. ஆனால் எட்டாத உயர்வை தேவன் இவரை எட்டி அதை சுதந்திரிக்க கிருபை செய்தார். அதே மாதிரி எஸ்தர் தெரியுமா? எஸ்தர், மொர்தெகாய், இவங்களை குறித்தெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். எஸ்தர் 10:2 வாசிங்க. எஸ்தர் 10:2. அப்பொழுது வல்லமையும் பராக்கிரமமுமான யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் ஜனங்களுடைய நன்மையை நாடி. ஆமென். மொர்தெகாய் முதல்ல எங்க உட்கார்ந்து இருந்தாரு? சூசான் அரண்மனையில் வாட்ச்மேனா உட்கார்ந்துருந்தார். எங்க உட்கார்ந்துருந்தாரு? வாட்ச்மேன். ஒரு கம்பெனியில் வாட்ச்மேனாக இருக்கிறவர் முதலாளிக்கு பிஏவா மாற முடியுமா? சொல்லுங்களேன் பிரதர். ஒரு கம்பெனியில் வெளியே வாட்ச்மேனாக ஒருத்தர் இருக்கார். அவர் முதலாளிக்கு பிஏவா மாற முடியுமா? சொல்லுங்களேன். முடியாது. இது எட்டாதது. ஆண்டவர் மொர்தெகாயை, ஒரு வாட்ச்மேன் வேலை செய்தவரை, வாயில் காவலாளனாக இருந்தவரை ராஜாவுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து 2வது இடத்துல ஆண்டவர் உட்கார வைத்து உயர்வை கொடுத்தார். அதுதான் எட்டாத பெரிய காரியம். ஆண்டவர் தகுதியே இல்லாத, எட்டவே முடியாத, தொடவே முடியாத, பெற்றிருக்கவே முடியாத, பெறவே முடியாததெல்லாம் கர்த்தர் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்து சுதந்திரிக்க செய்வார் ஆண்டவர். நீ அறியாதது எட்டாததுமான காரியங்களை தேவன் சுதந்திரிக்க தேவன் கிருபை செய்வார். பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதான அற்புதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். எட்டாத காரியத்தை கர்த்தர் செய்வார். அது எதிர்கால வாழ்க்கையிலையும் செய்வார். வாலிப பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் செய்வார். உங்களுடைய பேக்ரவுண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைவதற்கு அது ஒரு எட்டாததாக இருக்கும். ஆனால் கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். அதுதான் பெரிய காரியம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எஸ்தர் எப்படி அகாஸ்வேரு ராஜாவுக்கு மனைவியாய் மாறி 127 தேசத்தில் உள்ள
அதிபதிகளுக்கு பட்டத்து ராணியானாலோ அதே போல கர்த்தர் உனக்கும் உயர்வை தேவன் கொடுப்பார், மேன்மையை தேவன் கொடுப்பார். அதே போல வாயில் காவலாளனா உட்கார்ந்திருந்த அந்த முர்தெக்காய ராஜாவுக்கு அடுத்த நிலையில கொண்டு போய் உட்கார வைத்தாரு, அதே போல உட்கார வைப்பாரு. அதுதான் பெரிய காரியம், அதுதான் அற்புதமான காரியம், அதுதான் மார்வலஸ், அதுதான் அற்புதமான காரியம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்கன்னா நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தலைக்கு மேல கூட கைத்தட்டி விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அதாவது தேவனுடைய காரியத்தில் எதுவும் நடக்கலாம், ஆனால் அது ஆச்சரியப்படத்தக்கதான காரியமாக இருக்கும், வியக்கத்தக்க காரியமாக இருக்கும். இந்த முர்தெக்காயை பார்த்து எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, இந்த எஸ்தரை பார்த்து எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. தேவன் செய்வார். ஆமென். தேவன் செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தேவன் செய்வார். அவர் எதையும் செய்வார். இந்த வருஷத்தில் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்து உன்னை உயர்த்துவார், உன்னை மேலாக்குவார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. உங்களை உயர்த்த போறாரு, உங்களை கையில் எடுத்து தூக்க போகிறாரு, எட்டாத காரியங்கள்ல கொண்டு போய் உங்களை உட்கார வைக்க போறாரு, அநேகரை ஆச்சரியப்படுத்த போகிறாரு, உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறாரு. நம்ம தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மூன்றாவது சங்கீதம் 126 1-2. சங்கீதம் 126 1-2. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம் வாய் நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க கணவர், ரட்சிக்கப்படாத உங்க கணவர், மதுபான போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற உங்க கணவர் ஆலயத்தில் வந்து அமர்ந்து கர்த்தரை ஆராதித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானமெல்லாம் எடுக்கிறார் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது கனவா அல்லது நினைவா? சொப்பனம் காண்கிறவங்க போல நீங்களே மெய் மறந்து நிற்பீங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு போதை வஸ்துகளுக்கு அடிமையாக, உங்களை அடிக்கிறவங்களா, உங்களுடைய வருமானத்தெல்லாம் மதுபானத்துக்கு கொடுக்குறவங்களா காணப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் உள்ளத்திலே முடிவு பண்ணியிருப்பீங்க, இந்த ஆள் என்னைக்கு ரட்சிக்கப்படவே மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இது கனவா அல்லது நினைவா என்று. கர்த்தர் சொல்லுகிறார், சிறையிருப்பு திருப்பப்படுகிறது தான் பெரிய காரியங்களை செய்கிறது. அநேகரை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார், சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்க போகிறார். பாவம் என்கிற சிறையிலிருந்து, போதை என்கிற சிறையிலிருந்து, பாவம் என்கிற சிறையிலிருந்து, பிசாசு என்கிற சிறையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். நம்புறீங்களா? மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சிஸ்டர், மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் உனக்கு பெரிய காரியம் செஞ்சிருக்கிறாரு, உன் கணவரை ரட்சித்திருக்கிறாரு, உன் கணவரை குணமாக்கி இருக்கிறாரு, உன் குடும்பத்துல சமாதானம் வந்துருச்சுன்னு மற்றவங்களை சொல்ல வைப்பாரு கர்த்தர். அதுக்கு பேர் தான் பெரிய காரியம். சொல்ல வைப்பாரு. இன்னைக்கு ஏளனமா பார்க்கிற, ஏளனமா பேசுற, இழிவாய் பார்க்கிற மக்களை சொல்ல வைப்பாரு. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவன் எல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. நான் சொல்றத விசுவாசிச்சீங்கன்னா தலைக்கு மேல் கூட கை தட்டி, என் கணவர் ரட்சிக்கப்பட போகிறார், சீயோனின் சிறையிருப்பு திருப்பப்படும். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, பாபிலோன் தேசத்தில்
72 வருஷம் சிறையில் கிடந்தாங்க இஸ்ரவேலர்கள். அதுவும் பலமான சிறை. பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேச்சார், அதுக்கு பிறகு மேதிய ராஜா, அவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். ஆனால் பெர்சிய ராஜா கோரேஸ் என்கிற ராஜா வரும்பொழுது அவர் விடுதலையை கூறுவித்தார். உங்கள் தேசத்துக்கு போங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு போங்க, ஆலயத்தை கட்டுங்க அப்படி சொல்லிட்டு எஸ்ரா காலத்தில், நெகேமியா காலத்தில், செருபாபேல் என்கிற கர்த்தருடைய ஊழியக்காரன் காலத்தில் அனுப்பி விடுறாரு. காணிக்கை வாங்கி கொடுத்து அனுப்பி விடுறாரு. எல்லா மக்களுக்கும் அதிர்ச்சி, ஆச்சரியம். ஏன்னா இந்த சிறையிருப்பு திரும்பும்னு அவங்களே நினைக்கல, மற்றவங்களும் நினைக்கல. ஆனால் கர்த்தர் திருப்பினாரே, அதுதான் பெரிய காரியம். கர்த்தர் திருப்புவார், கர்த்தர் திருப்புவார், கர்த்தர் திருப்புவார். அந்த கடன் என்கிற சிறையிலிருந்தும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். பிசாஸ் என்கிற சிறையிலிருந்தும் வெளியே கொண்டு வருவார். குறிப்பாக பாவம், போதை, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். குடிக்கிற கணவன்மார்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார். உன் வருமானம் வேஸ்டாக போகாது மகளே. உன் குடும்பத்தில் சமாதானம் வரும், உன் குடும்பத்தில் சந்தோஷம் வரும். அதுக்கு தான் அப்பா சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களுக்கு பெரிய காரியம் செய்ய. நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் கூட யோசிக்கிறீங்க, போன வருஷம் மாதிரி தான் இந்த வருஷமும் ஒரே பிரச்சனையாக கிடக்குமா, கஷ்டப்படுவேன் நான், அப்படித்தான் நினைக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சீயோனின் சிறையிருப்பு திரும்பும். ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் சிறையிருப்பில் இருந்தீங்கன்னா கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். வியாதி என்பது ஒரு சிறையிருப்பு. 18 வருஷமாக நிமிர முடியாது இருந்த அந்த கூனியை ஆண்டவர் தொட்டு விடுதலையாக்கினது போல உங்களையும் விடுதலையாக்குவார். ஏதோ ஒரு சிறையிருப்பு, ஆனால் கர்த்தர் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். சிறையிருப்பு திரும்பும் பொழுது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி. சங்கீதம் 53:6 வாசிங்களேன். சங்கீதம் 53:6. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்க வீட்டில் என்ன உண்டாகும்? களிப்பு, மகிழ்ச்சி. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், களிப்பு, மகிழ்ச்சி. இந்த வசனத்தை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க சகோதரிகள். இந்த பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய கணவரை கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? ரட்சிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? சிறையிருப்பு திரும்பும். அது மாதிரி நீங்களும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மனைவிமார்கள் வியாதியிலையோ அல்லது பிசாசின் போராட்டத்திலையோ ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருந்தாங்கன்னா கர்த்தர் அதை திருப்புவார். ஆமென். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தார், உங்கள் பெற்றோர் சிறையிருப்பில் இருந்தாங்கன்னா கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த சங்கீதத்தை மறக்காதீங்க. ஆமென். சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். சொப்பனம் அல்ல, நிஜம். நடக்கும், நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நடக்கும். சவுலை பவுலாக மாற்றின தேவன் தான் நம்முடைய தேவன். நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வாசிங்களை நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். யோபு 37:5. யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்கிறார். ஆண்டவர் செய்யும் பெரிய காரியம் பெரியவைகள் அபகரித்த விளைவை திரும்ப அளிக்கிறது. அறியாததும் எட்டாததுமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வது, சிறையிருப்பை திருப்புவது. 4வது சொல்றார்,
கிரகிக்க முடியாத காரியங்கள் தான் பெரிய காரியம். கிரகிக்க முடியாத காரியம் அப்படின்னா நம்ம அறிவுக்கு எட்டாதது, நம்ம மூளை அறிவுக்கு எட்டாது. பக்கத்துல உள்ள பார்த்துங்களேன், நம்ம மூளை அறிவுக்கு எட்டாது. இப்படி மூளையில் கை வச்சு சொல்லாதீங்க, இந்த மூளையில் கை வச்சு சொல்லுங்க. மூளைக்கு எட்டாததை, அறிவுக்கு எட்டாததை பெரிய காரியம். சொல்லுங்களேன், மூளைக்கு எட்டாத. சொல்லுங்களேன், மூளைக்கு எட்டாத பெரிய காரியம் செய்வேன். மூளைக்கு எட்டாத பெரிய காரியம் என்ன? ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு எத்தனை வயசு? 90 வயசு. ஆனால் அவங்களுக்கு என்ன பிறந்தது? குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தது. எப்படி பிறந்தது? நார்மல் டெலிவரி. ஆப்ரேஷன்லாம் அந்த காலத்தில் கிடையாது. இது எப்படி ஆச்சு? உங்கள் மூளை அறிவில் சொல்லுங்களேன், எப்படி ஆச்சு? எப்படியோ ஆச்சு. அதுதான் ஆராய்ந்து, அதாவது கிரகிக்க முடியாத பெரிய காரியம். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்கள் மூளைக்கு எட்டாத பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல 2 கைகளை தட்டி ஆமென், 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 ஆமென். இப்படி நிறைய சொல்லலாம். தண்ணீர் எப்படி திராட்சரசமாக மாறிச்சு? எப்படி மாறிச்சு? ஆண்டவர் இயேசு கலர் பொடியை போட்டாரா? எப்படி மாறிச்சு? அவர் ஏன் அந்த கச்சாடி பக்கத்தில் போல தெரியுமா? உடனே சொல்லிடுவானுங்க, அவர் கை கீழே கலர் பொடி வச்சுருந்தாரு, உடனே கலக்கி திராட்சரசமாக மாற்றிட்டார். அதனால தான் அவர் பக்கத்தில் போகல. மொந்து ஊற்ற சொன்னார், மொந்துட்டு போங்கன்னு சொன்னார். மொந்து ஊற்றும் போது தண்ணீர், மொந்துட்டு போன போது திராட்சரசம். அதுதான் ஆண்டவருடைய கிரகிக்க முடியாத மூளை அறிவுக்கு எட்டாத பெரிய காரியம். அவர் பிரம்மாண்டமான தேவன். எகிப்து தேசத்தில் தண்ணீர் எப்படி ரத்தமாக மாறிச்சு? தண்ணீர் எப்படி, ஆற்று தண்ணி எப்படி ரத்தமாக மாறிச்சு? அடுத்து கசந்த மாறா இப்படி மதுரமாச்சு? கடல் மேலே எப்படி தேவன் நடந்தார்? கடலுக்குள்ளே எப்படி தேவனை நடத்தினார்? இதெல்லாம் மூளைக்கு என்ன செய்யாது? எட்டாது. இதுதான் தேவனுடைய பெரிய காரியங்கள், அற்புதமான காரியங்கள். அது மாதிரி தேவன் உங்களுக்கு அற்புதம் என்ன செய்ய போகிறார். சப்பானி 45 வருஷமாக தேவாலயத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்த சப்பானி துள்ளி குதிச்சானே, ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை உங்கள் குடும்பங்களில் செய்ய போகிறார், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். கிரகிக்க முடியாத பின்னாடி இருக்கிற சகோதரிகளை உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் மூளை அறிவுக்கு எட்டாத கிரகிக்க முடியாத அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார். நம்புறீங்க? நான் நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமாம். கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறார். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய போகிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம தேசத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள், உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள், மற்ற கோள்களை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். ஆனா செங்கடல் எப்படியா பிளந்துச்சு அப்படிங்கிறத அவங்க ஆராய்ச்சி பண்ணல, ஆராய்ச்சி பண்ணவும் முடியல. எரிகோ கோட்டை எப்படியா விழுந்துச்சு, யோர்தான் எப்படியா நின்றுச்சு, ஆராய்ச்சி பண்ண முடியலை, ஆராயவும் முடியலை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை இந்த உலகத்தில் எவனும் ஆராயவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும் கர்த்தர் செய்ய போகிறார். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறத யாரும் ஆராய முடியாது. அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை
தேவன் செய்ய போகிறார். ஏன்னா இது அற்புதங்களின் ஆண்டு, அதிசயங்களின் ஆண்டு. அதாவது செத்து போய் அடக்கம் செய்யப்பட்டது யாரு? 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பப்பட்டவருடைய பேர் என்ன பேர்? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. யாரு சொல்லுங்க சத்தமா? லாஸ். நான் கேட்குறேன், இந்த லாசர் எப்படியா உயிர் தெழுந்தாரு? அதை ஆராயிறாங்களா எந்த விஞ்ஞானியாவது? சொல்லுங்களேன். இங்கேருந்து புஷ்ஷுன்னு மேலே போயிடுறாங்க, அங்கே போய் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே நடக்க முடியாதுல்ல. பல்லு வளர்க்குறதுக்கு கூட பேஸ்ட்டை பிதுக்குன்னா அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கோம். டீ குடிக்கும்போது கூட பறந்துக்கிட்டு தான். ஏன்னா அங்கே உயிர் பீசை கிடையாது. அங்கே ஆராய்கிற ஆட்கள் இங்கே ஆராயலாம், லாசர் எப்படியா உயிரோடு எழுப்பப்பட்டார்னு. ஆண்டவருடைய அற்புதங்கள் அந்த உலகத்தில் யாராலும் ஆராய முடியாது. அதுதான் தேவன் செய்கிற பெரிய காரியம். அந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். மருத்துவரை ஆச்சரியப்பட்டுருவார். இது எப்படி ஆச்சு, இது எப்படி குணமாச்சு, ஆச்சரியமாக இருக்குதே. வீட்டுக்காரர் உயிர் பிழைச்சிட்டார, உங்கள் பிள்ளைகள் உயிர் பிழைச்சிட்டாங்களே, ஓ இது தேவனுடைய செயல் என்று சொல்லத்தக்கதாக, ஓ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். எண்ணி முடியாது. அதாவது நம்பர். ஆண்டவர் ஒரு அற்புதம், 2 அற்புதம், 3 அற்புதம், 4 அற்புதம் அப்படி அல்ல. ஆண்டவர் நீங்கள் எண்ணவே முடியாத அளவுக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிறைய அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் பிரதர் நம்ம பாட்டு தானே பாடிக்கிட்டு இருப்போம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. அற்புதம் 1 2 தான் நடந்திருக்கும். ஆனால் நம்ம பாடிக்கிட்டு இருப்போம் எண்ணில்லா நன்மைகள். ஆனால் இனிமே எண்ணில்லா நன்மைகளை பெற்றுக்கொண்டு எண்ணில்லா நன்மைகள் செய்தீர் என்று பாட போகிறீங்க. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அற்புதம் 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 அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாதே 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 கவலைப்படாதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. ஹே 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 சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. பாடுங்க. ஆமென். நம்ம வாயே பெரிய இசைக்கருவி. அல்லேலூயா. இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் மிராக்கிள்ஸ் இயர். நீ நடந்தால் அற்புதம், நீ கையை உயர்த்தினால அற்புதம், எண்ணில்லாத அற்புதம். ஆமென். யோபுனுடைய வாழ்க்கையில் கையின் கிரியை ஆசீர்வதித்து அவன் சம்பத்தை பெருக்கினது மாதிரி உங்களையும் டெவலப் பண்ணிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். அற்புதங்களை செய்வார். இதுதான் தேசமே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேரோடு கிட்ட ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தின் மூலமாக பேசியிருக்கிறாரு. ஆமென். இது ஏதோ சும்மா உங்களை உசுப்பேற்றி விடுறதுக்காக கிடையாது. நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம். அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களை, உண்மையாக செய்ய போகிற காரியங்களை தான் இப்போ சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் நடக்கும். இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்கும். நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், சாட்சியாய் நிற்பீர்கள். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? இந்த சகோதரிகள் வந்து சாட்சி சொன்னாங்களே, அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? உங்க இருதயத்தில் கை வச்சுக்கோங்க. அற்புதம் நடக்கும். சாராளுக்கு அற்புதம் நடந்தது மாதிரி, ஆபிரகாமுக்கு அற்புதம் நடந்தது மாதிரி உங்களுக்கு நடக்கும். மிராக்கிள்ஸ் நடக்கும். இது மிராக்கிள்ஸ் டைம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மிராக்கிள்ஸ் டைம். மிராக்கிள்ஸ் டைம். இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன்னு சொல்றேங்க எத்தனை பேர்? வாலிபர்கள் விசுவாசிக்கிறீங்களா?
விசுவாசிக்கிறீங்களா? உங்க இருதயத்துல கை வைங்க. குருடர்களுடைய கண்களை திறந்த கரங்கள் உங்க மேல வரும். செவிடர்களுடைய செவிகளை திறந்த கரம் உங்க மேல வரும். பர்த்திமையுடைய கண்கள் மேல கரங்களை வச்சு பார்வை அடைவாயாக என்று சொன்ன கரம் இப்ப உங்க மேல வருவார்களே. இன்றைக்கு அற்புதத்தின் நாளாக இன்னைக்கு மாறுவார்களே. இன்றையிலிருந்து உங்களுக்கு அற்புதம் தொடங்கிருச்சு. கர்த்தர் சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இப்பயே 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 நான் அற்புதத்தை செஞ்சுட்டேன். கை தட்டி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வாலிபர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அடக்காதீங்க அபிஷேகத்தை. நல்ல வாய் திறந்து பேசி. மிராக்கிள் சீயர், மிராக்கிள் சீயர். குருடர்களுடைய கண்கள் திறக்கும், செவிடர்களுடைய செவிகள் திறக்கும். உன் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படும், உன் கடன் அடைக்கப்படும். கர்த்தர் இப்பொழுது செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. செய்து காட்டுவேன். கர்த்தர் சொல்றாரு, செய்து காட்டுவேன். ஓ, என்ன பார்க்க சொல்லு, கண்டிப்பா செய்வேன். நீர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நன்றி. உங்க பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீங்க, நன்றி. இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்க. அற்புதங்கள் திரளாய் நடக்கட்டும் ஐயா. இல்லங்களுக்கு பத்திரமாய் போய் சேர உதவி செய்யுங்க. சமாதானம், கிருபை, நன்மை, ஆசீர்வாதம் எல்லாரோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.